லட்சியம் ஆச்சி மசாலா. ஸ்ரீ மகா பிரத்யங்கரா நேரம். ராஜ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இந்நிகழ்ச்சி ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கர நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். வாழ்க்கையில என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை கொடுப்பவளே அவள் தான். ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனைகள் கொடுத்து அவளை கிட்ட நெருங்க விட்டு அவளை வணங்கி சரணாகதி அடைகிறதுக்கான பல வழிகள் இருக்கு, பல முறைகள் இருக்கு. அதற்கான வழிவகைகளை நமது நிகழ்ச்சியின் மூலமாக வலியுறுத்தி சொல்லிக்கொண்டு தகவலாக கொடுத்து கொண்டிருப்பவர் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் யாருன்னு சொல்லி ஸ்ரீ மகா பிரத்யங்கர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் எங்க கூட இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஏகப்பட்ட தகவல்கள் மக்களுக்காக நீங்க கொடுத்துட்டு இருக்க இந்த வேலையில நிறைய பேர் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சொத்துக்களை சேர்த்துட்டு இருக்கிற நேரத்துல சொத்துக்கள் நிலையாக அவங்க கிட்ட தங்காம ஏதோ ஒரு காரணத்தால அவங்களுக்கு கைவிட்டு போகுது. இதற்கான காரணங்கள் என்ன சுவாமி? நிச்சயமா, அதாவது இதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். ஆனா இந்த நம்மளுடைய ராஜ் டிவி நேரலையில இந்த தகவலை நிறைய பேசினதில்லை. அப்ப அதுக்குண்டான தெளிவுகள் மக்களிடம் ஏற்பட்டு விட்டால், ஏன்னா ஒரு சொத்து வாங்குறது என்பது ரொம்ப கஷ்டம், அதை தங்க வைக்கிறது அதை விட கஷ்டமா இருக்கு. அப்ப அதை இன்னைக்கு நம்ம ஒரு பிள்ளைகளுக்காக நம்ம ஒரு சொத்து வாங்குறோம். இப்ப நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், எனக்கு 4 பிள்ளைங்க சாமி, எல்லாருக்கும் ஒரு சொத்து வச்சிருக்கேன். இப்ப 4 பேருக்கு நீங்க 4 சொத்து வச்சுட்டீங்க, ஆனா அது நிலையாக இருக்குமா? 4 பேருக்கு 4 பிளாட் வாங்கி போட்டேன் சாமி. கஷ்டப்படுறவங்க கூட, நான் சொல்றது பணம் வச்சிருக்கவங்களை விட்டுருங்க, அவங்க எத்தனை சொத்து வேணா வாங்கி வச்சிருக்காங்க. பணம் இல்லாதவர்கள் கூட என்கிட்ட வந்து சொல்லும்போது என்ன, நாங்க கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்து ஒரு 4 சொத்து வாங்கியிருக்கோம், குழந்தைங்களுக்கு ஆளுக்கு ஒரு மனை கொடுத்துருவோம், ஆளுக்கு ஒரு வீடு கொடுத்துருவோம் அப்படின்றத சொல்றவங்களாம் இருக்காங்க. அதே மாதிரி அந்த வீட்டுல வந்து பேர் வைப்பாங்க, மனைவி பேரை, குழந்தைங்க பேரை அப்படிலாம் வைக்கிறாங்க. இந்த இல்லம் அப்படின்னு ஒரு குழந்தை பேரை வச்சுட்டு ஒரு அவங்க மனைவி பேரையோ, அம்மா பேரையோ, தாத்தா பேரையோ, பாட்டி பேரையோ எப்படியோ வச்சு ஒருத்தவங்களோட பேரை போட்டு அந்த இல்லம்னு வச்சுப்பாங்க. இந்த மாதிரிலாம் வைக்கிறது பழக்கம் உண்டு. அந்த மாதிரி அந்த சொத்து தங்கிட்டு இருக்கும் சில பேர். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு தெய்வத்துடைய பேரை வைங்க, அந்த சொத்து நிலைத்து இருக்கும். புரியுதுங்களா? உங்க குலதெய்வத்துடைய பேரை வைங்க. இல்லைன்னா இல்லம்னு பேர் வைக்கணும்னா தெய்வத்துடைய பேரை வைத்தால் அது நிலைத்திருக்கும். ஒரு எளிமையான விஷயம். குழந்தைகளுடைய பேரை, மனைவி பேரை உங்க ஆசைக்கு வைக்கலாம், ஆனா அதெல்லாம் யாருமே நிரந்தரம் இல்லையே. அப்ப அந்த சொத்தும் நிரந்தரம் இல்லையே. இது முடிஞ்சிச்சா? அடுத்தது பாத்தீங்கன்னா, பூமியால் ஏற்பட்ட தோஷங்கள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா சொத்து இன்னைக்கு உங்க தலைமுறையிலேயே அது தங்கும், அடுத்த தலைமுறைக்கு போகாது. நேத்து கூட 2 பேர் வந்தாங்க, சாமி நாங்க எங்க பூர்வீக எல்லா சொத்துமே அவங்க அப்பாவோட போயிடுச்சு, தாத்தா சொத்து தாத்தாவோட போச்சு, அப்பா சொத்து அப்பாவோட சொத்து போச்சு, இவங்களுக்கு சொத்தே இல்லை, இனிமே இவங்க சம்பாதிக்கணும். அது எதனால வருது? அந்த பூமியால் ஏற்படுகின்ற தோஷம், ஸ்ரீ தோஷத்தினால் ஏற்படுகின்ற பூமி சாபம். இப்படி இருக்கும்போது அந்த சொத்து தங்காது. அது மாதிரி சாபங்கள் இருந்தாலும் சொத்து தங்காது. அதை தெளிவு செய்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சொத்து தங்கறதுக்கு உண்டான வழி கிடைக்கும். அந்த வழியை நம்ம ஏற்படுத்திக்கணும். ஒரு காலர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம் அதை பத்தி. வணக்கம், ஸ்ரீ மகா பிரத்யங்கர நேரம். பேர் சொல்லுங்க. என் பேரு வசந்தி அம்மா, நான் சுந்தரபாண்டியபுரத்துல இருந்து பேசுறேன். உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. என்னோட ராசி துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம். சரி, சுவாமிகள்கிட்ட பேசுங்கம்மா. சாமி வணக்கம். சாமி வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. நான் 3 வாரமா தான் ராகுகால பூஜை பண்றேன் சாமி. சரிம்மா. நான் மளிகை கடை வச்சிருக்கேன். சரிம்மா. இதுக்கு முந்தி என் கையில 5 பைசா தங்கினது கிடையாது. கடையில எந்த ஒரு லாபமும் வந்ததில்லை. எவ்வளவு போட்டாலும் போட்ட துட்டு எடுக்கவே முடியாம இருக்கு. சரிம்மா. இந்த 3 வார பூஜையில எனக்கு நல்ல முன்னேற்றம் தெரியுது. ராகுகால பூஜையில சந்தோஷம். நான் அதுல இப்ப வந்து பாத கமலம் வாங்கியிருக்கேன் சாமி. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். அடுத்தாக்குல எனக்கு இப்ப நல்ல முன்னேற்றம் தெரியுது. கையிலயும் நல்ல காசும் தங்குது, கடையில வியாபாரமும் நல்லா போய்கிட்டு இருக்கு சாமி. அதுதான் இப்ப தேவை உங்களுக்கு, அதுதானே தேவை. எங்களுக்கு அதுதான் தேவை சாமி. நான் இன்னொரு தடவை சொல்லுவேன் சாமி, இந்த பாத கமலம் வாங்கினதுக்கு அப்புறம் இன்னொரு தடவை நான் இதே மாதிரி நான் நிச்சயமா சொல்லுங்க. நீங்க பேசுவதனால் ஏற்படுகின்ற என்னென்ன மக்கள் பார்த்து இந்த ராகுகால பூஜை செய்யறாங்களோ அந்த பூஜையின் பலன் உங்களுக்கு வரட்டும். அதே போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்க பேசுவதனால் பாதகமலம் யாரை வாங்கணும்னு முடிவு பண்றாங்களோ அந்த புண்ணியங்கள் உங்களை வந்து சேரட்டும். வேற ஏதாவது அனுபவம் இருக்கா? சந்தோஷமா. நிச்சயமா பேசுங்க. நல்லது. எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் உங்களுக்கு வந்து சேரட்டும். சரிங்களா?
நன்றி உங்களின் அழைப்புக்கு. நம்ம தொடர்ந்து நம்ம சொத்துக்கள் நிலையாக தங்குறதுக்கான வழிவகைகளை பேசிட்டு இருந்தோம். சொல்லுங்க. நிச்சயமா. அதாவது அந்த பூமி சாபம் ஸ்ரீ சாபம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த சொத்து தங்காம போயிடும். அப்ப அந்த சொத்து தங்கறதுல இருந்து நீங்க நம்மளை காப்பாத்திக்கணும். ஒரு சொத்து சேர்க்கறது பெரிய விஷயம் இல்லை, அந்த சொத்தை நிலைநிறுத்திக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு போறோம், ஒரு சொத்து வச்சிருக்கணும் போது நம்மளுடைய தாய் தந்தை நமக்கு ஒரு கொடுத்துட்டு போனாங்க நினைவா, தாய் தந்தை இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க நினைவா அந்த சொத்தை காப்பாற்றணுன்ற எண்ணம் குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா அந்த சொத்தை எவ்வளவு காப்பாற்ற பாடுபட்டாலும் அந்த வீட்டுல இருக்க முடியல சாமி. எப்படின்னா ஒரு 3 தலைமுறைக்கு மேல ஒரு சொத்துல இருக்கும்போது அது நிறைய பிரச்சனை வரும். பூமியில ஏற்படுகின்ற மாற்றங்கள் இவங்களை தாக்கும். நவகிரகங்கள் தான் நம்மளை ஆளுகின்றது. ஒரு அறைக்குள்ள பாத்தீங்கன்னா நவகிரகங்கள் நம்மள இந்த திசையில இது இருக்குன்னு சொல்லி அதாவது உங்களை ஆளும்போது அந்த நவகிரகங்களால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தும். அதுல இருந்து தப்பிப்பதற்கு நல்ல வழிமுறைகளை நம்ம ஏற்படுத்தி ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து என்ன மாதிரியான பூமி சாபம் இருக்கு அப்படின்றத நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சாபத்திலிருந்து வெளியில வரதுக்கு உண்டான வழி ஒரே வழி, அம்பாளை வழிபடுவது. ராகுகால பூஜை, பாதகமல பூஜையிலிருந்து வழிபாட்டு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாலே உங்களை அந்த சாபத்திலிருந்து வெளிவர வச்சு அம்பாள் நம்மளை காப்பாற்றுவார். அதே மாதிரி அதுக்கு உண்டான கிரகங்களின் தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அமாவாசை பரிகாரங்கள், அந்த வீட்டில் சில விஷயங்களை வைக்க வேண்டும். எந்தெந்த சொத்து இருக்கு. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் மண்ணு நிறைய வாங்கி போட்டுருவாங்க. அதாவது மண்ணுனா பூமி, எங்க பார்த்தாலும் பூமி வாங்கி போட்டு போறது. அப்ப ஒரு பூமி வாங்கினோடனே பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க அவங்களே, இந்த பூமி வாங்கின சமயம் அது வாங்கினதுல இருந்து எனக்கு பிரச்சனையா இருக்கு. அப்ப அந்த பூமியில இருக்கிற பிரச்சனைகள் யாரு பேர்ல அந்த சொத்து இருக்கோ அவங்களதான் தாக்கும். நிறைய ரியல் எஸ்டேட் அதிபர்கள்லாம் பாருங்க, நிறைய சொத்து வித்துட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு மனை வாங்கி அந்த சொத்தை பிரிக்கவே முடியாது. அதை பிளாட் போட்டு விற்கணும்னு நினைப்பாங்க, விற்கவே முடியாது. ஏன்னா அந்த பூமியில ஏற்படுகின்ற பிரச்சனை, அந்த சொத்தோட அவங்களுடைய பிரச்சனை அப்படியே கம்மியாகி ரியல் எஸ்டேட்டே பண்ண முடியாத நிலைமைக்கு ஆளானவங்களா இருக்காங்க. அப்ப அதுல இருந்து தப்பிப்பதற்குண்டான வழிவகைகளை நம்ம செய்துக்கணும். எந்த பிரச்சனையிலிருந்து அந்த பூமியில ஏற்படுகின்ற பிரச்சனை என்னன்றதை உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அதுல இருந்து உண்டான தீர்வை எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பூமியில சில விஷயங்கள் அம்பாள் அனுகிரகத்தோட சில பரிகார முறைகள் செய்யும்போது உங்களுக்கு அதுல இருந்து வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த சொத்தினால் உங்களுக்கு பயன்தான் இருக்குமே தவிர நஷ்டம் இருக்காது. புரியுதுங்களா? தொடர்ந்து நம்ம பாதகமலம் பற்றிய தகவல் நேர்களுக்காக நம்ம கொடுத்துட்டு வந்துடலாம் சுவாமி. நேர்களே, பாதகமலம் வீட்டில் வைத்து வழிபட்டால் நிறைய பலன்கள் நமது மகிமைகளே நீங்க கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. அது தொடர்பாக ஒரு சில தகவல்கள் இதோ. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள் வழங்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலம் அதர்வன வேதத்தின் தலைவி. இந்த உலகில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிடுபொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா. உலகத்திலேயே முதல் முறையாக கோடான கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க, தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9025233000 9840086373. ஜெய் பிரதீந்திரே, ஜெய் ஜெய் பிரதீந்திரே. என் பேர் மகேஸ்வரி. வீட்டை ஒற்றை அடிச்சுட்டு இருக்க போது சாமிஜி வந்தாரு. எல்லாரும் ஏமாத்துற மாதிரி இவரும் ஏமாத்துறது போல இருக்கு. சேனல் மாத்திட்டேன். மாத்திட்டு நான் பாட்டு வேலை செஞ்சேன். மறு வாரம் அதே 12 மணிக்கு கரெக்டா வந்து தானாவே டிவி ஆன் பேர் ஆயிடுச்சு. 3 நாளைக்கு என்னாச்சு, அம்மாவை நினைச்சு அழுது. என் கையில ஏதுமா காசு. காலையில டாக்டர் வந்து வீட்டுக்கிட்டும் போலான்ட்டாங்க. இவருதான் எனக்கு துணை. எனக்கு நிறைய சொன்னான்ட்டு கை கால்லாம் நடங்குது. அம்மா மகிமை. ஒரு நாள்
வீட்டு உள்ளே படுத்துட்டு இருக்கும் போது என் காலாண்ட வந்து நான் இருக்கும்போது உனக்கு என்ன அப்படின்ட்டு காலாண்ட வந்து சுத்திட்டு வீட்டை சுத்தி வராங்க. ஏன்டா எங்க அந்தம்மா போயிடுவாங்களன்னு பயந்து அந்த கொலுசு சத்தம் எனக்கு வீட்டு ஃபுல்லா கேக்குது. என் காம்பவுண்ட் ஃபுல்லா அப்படியே ஃபுல்லா கேக்குது. ஆனா அந்த அம்மா தான் எனக்கு எல்லாமே. அன்னையோட பாதகமலம் பற்றிய தகவல் பார்த்திருப்பீங்க. தொடர்ந்து நம்ம அன்னையை வழிபடுறதுனால ஏற்பட்ட மகிமைகள் நிறைய பேர் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சொல்லணும்னு நீங்களும் ஆசைப்படுவீங்க. அதுக்கான வழிவகைகளை எப்ப கொடுத்திருக்காங்க, பாதகமலம் எப்ப வாங்கலாம் நீங்கிறதையும் நம்ம சுவாமிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க சுவாமி, பாதகமலம் இனி எப்ப கொடுக்குறீங்க? நிச்சயமா. அதாவது முன்னாடி எல்லாம் பாதகமலம் எப்ப வேணாலும் வாரத்துல ஒரு நாள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தவிர மீது எல்லா நாள்லயும் வந்து வாங்கிட்டு போயிட்டு எங்க இருந்து வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம். இப்ப அப்படி இல்லை. ஏன்னா அம்பாள் சொன்ன வாக்கு இத்தனை நாள்ல இப்படிதான் கொடுக்கணும். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இப்ப 25ஆம் தேதி அமாவாசை அன்று வாங்கிக்கணும். அப்ப நீங்க அதுக்கு என்ன பண்ணணும், முன்னாடியே பதிவு செய்து கொள்ளணும். உங்க பேர், நட்சத்திரம், ராசி கொடுத்து உங்க அட்ரஸ், உங்களுடைய தொலைபேசி எண்ணை கொடுத்து பதிவு செய்துக்கிட்டா போதும். அன்னைக்கு வந்து அதுக்குண்டான தொகையை கட்டி வாங்கிக்கலாம். ஆனா 12ல இருந்து 1 மணிக்குள்ள வந்துடும். எல்லாரும் சில பேர் தவறு பண்றது என்னன்னா, ஒரு 4 மணிக்கு வருது, 3 மணிக்கு வருது. அப்படி வரும்போது என்னன்னா, உங்களுக்காக அந்த பாதகமலத்தை பிரித்து உங்களுக்காக ராசி நட்சத்திரங்களை சொல்லி அம்பாள் முன்னாடி பிரித்து வைத்து அது 1 மணி நேரம் மேல ஆகணும். அதுக்கப்புறம் பூஜை செய்து உங்களுக்கு எடுத்து தரேன். அதுக்கு உண்டான நேரங்களுக்காக தான் உங்களை முன்னாடியே வந்து உட்கார சொல்றது. அதை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. 25ஆம் தேதி அமாவாசை என்று தருகின்றேன். வாங்கி வைத்து பயன்பெறுங்கள். அம்பாள் அனுகிரகம் எப்பயும் இருக்கும். இப்ப பூமி சாமத்தை பத்தி பேசியிருந்தேன் பாத்தீங்களா, அந்த இடத்துல அம்பாளுடைய பாதகமலம் வச்சு வழிபட்டாலே போதும், பூமி சேர ஆரம்பிச்சோம். ஒரு எளிமையான வழி. இப்ப பரிகாரங்களுக்குலாம் நிறைய செலவாகும். ஒவ்வொருத்தருக்கு நமக்குன்னு ஒரு விஷயங்கள் செய்துக்கும் போது நம்ம செலவு பண்ணிக்கணும். இப்ப நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம், ஒரு ஐயத்தட்டுல ஒரு 100 ரூபாய் போட்டுரும். அதே ரொம்ப விசேஷமான கோயிலுக்கு போறோம், ஒரு 500 ரூபாய் போட்டுரும். நம்ம ஹோமம் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு ஐயரை கூப்பிட்டு பண்ணும்போது அவருக்கு ஒரு 5000 ரூபாயோ ஏதோ ஒரு தட்சணை கொடுக்குறோம். அது போல நமக்குன்னு நம்ம பரிகாரங்கள் செய்து கொள்ளும் போது அதுக்குண்டான செலவை நம்ம செய்து பண்ணும்போது அது நமக்கு தனிப்பட்ட முறையில் பரிகாரங்கள் ஆகும். அப்ப வீட்டுல எப்பயுமே பாதகமலம் வச்சிருக்கும் போது, பாதகமலம் என்பது நமக்காக வழிபடுவதற்காக நம்ம வாங்குறோம். அதே போல அம்பாளின் அன்னை கோவில் உருவாவதற்காக நீங்க வாங்குறீங்க. அதுல 2 பர்பஸ் வந்துருக்கு. அப்ப அந்த 2 பர்பஸ், இதனாலதான் அம்பாளுடைய இடமும் வாங்கப்பட்டது. அதன் மூலமாக தான் பின்னாடி இன்னும் எல்லாமே செய்யப்படும். அதனால 2 பர்பஸ் சால்வ் ஆகும் உங்களுக்கு. ஒண்ணு, அம்பாள் கோவிலுக்கு உதவி செய்ததாகவும், அவளுக்கு உதவி செய்யறது ரொம்ப சிரமம். ஏன்னா நமக்கு அவ உதவி செய்யணும். ஆனா அவள் ஆலயம் எழுப்புவதற்கு பொருள் உதவி தேவைப்படுகிறது. அப்ப நீங்க எதன் மூலமாக, பணமாக கொடுக்கறதை விட நீங்க பாதகமலமாக வாங்க ஆரம்பிச்சு, அது பெரிய விசேஷங்களை உங்களுக்கு தரும், நல்ல பலனை உங்களுக்கு தரும். சரிங்களா? தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் நீண்ட நேரமா இருக்காங்க. சுவாமி வணக்கம். ஸ்ரீ மகா பிரத்யேக நேரம், பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். சிவாசில இருந்து சுந்தரவண்டியன் பேசுறேன். நல்லது. உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். சிம்ம ராசி மகா நட்சத்திரம் மேடம். உங்களுடைய கேள்விகளை சுவாமிகிட்ட கேளுங்க, பிரச்சனைகளை சொல்லுங்க. சாமிஜி வணக்கம். சாமி வணக்கம், சொல்லுங்க சார். நான் வந்து ஒரு 3 வருஷமா கடன் வணக்கம் சாமி. சொல்லுங்க சொல்லுங்க. 3 வருஷமா கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு. சரி. குறையவே மாட்டேங்குது, மேலும் மேலும் அதிகமாகிட்டே போகுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு ஒரு பரிகாரம். உங்க வயசு என்ன? நான் நிகழ்ச்சி பாக்குறேன். உங்க வயசு என்ன? வயசு 24 சாமிஜி. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? 24 வயசா? ஆமா சார். என்ன வேலை பாக்குறீங்க? பைரோக்ஸ் வேலை ஆகுறேன் சாமி. நான் ஒரு 15 வயசுல படிப்பு நிப்பாட்டி வேலைக்கு வந்துட்டேன். அதான் கேட்டேன். 24 வயசு அதுக்குள்ள கடன் ஆகி போச்சுன்னு பார்த்தேன். ஆமா சார். 15 வயசுல பாட்டி வேலைக்கு வந்துட்டேன். முதல்ல குடும்ப கஷ்டம், எங்களுக்கு கஷ்டம் அதிகமாகிட்டே. சரி 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 சரி. ராகுகால பூஜை இன்னையில இருந்து பண்ண ஆரம்பிங்க. எப்படி? ராகுகால பூஜை இன்னையில இருந்து பண்ண ஆரம்பிங்க. உடனடியாக வருகின்ற அமாவாசை அன்னைக்கு பாதகமலம் கொடுக்கிறேன். முடிஞ்சா வாங்குங்க. ஏன்னா கடன் பிரச்சனை எல்லாம் பாதகமலம் வாங்கி வச்ச உடனே அம்பாள் தீர்க்கக்கூடிய சக்தி இருக்கு. எல்லாருக்கும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்களுக்கும் அதை பண்ணட்டும். நீங்க சிறப்பான வழிபாடு பூஜை முறைகளை தினசரி ராகுகால பூஜை முறைகளை பண்ணுங்க. இப்ப இந்த நிகழ்ச்சி முடிகிற தருவாயில ராகுகால பூஜை முறையை பத்தி சொல்லுவோம். அந்த பூஜையை பார்த்து அதை எப்படி செய்யணும்னு பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கும் பிரத்திங்கிராவையும் வழிபட்டுவாங்க. வெள்ளிக்கிழமை நீங்க எங்க இருந்தாலும் சரி அங்க மகாலட்சுமி இருக்கும், இல்ல தாயார் இருப்பாங்க. அதே போல ராகுகால பூஜை வீட்லயே பண்ணுங்க பிரத்திங்கிரா கிட்ட. சரியா? நன்றி. உங்களின் அழைப்புக்கு. சுவாமி சொன்ன மாதிரி இந்த பரிகாரங்களை பண்ணுங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். தொடர்ந்து வெளிநாடுகள்ல இருக்கவங்க, வெளியூர்ல இருக்கவங்கள சுவாமிகளை சந்திக்கணும்னு நினைப்பீங்க, சந்திக்க முடியாதவங்க போன் அப்பாயின்மெண்ட், ஸ்கைப் அப்பாயின்மெண்ட் இருக்கு, அதையும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். நமது தொலைக்காட்சியில், அதாவது ராஜ் டிவிலேயே தினமும் காலையில 6:50 மணிக்கு ஸ்ரீ மகா பிரத்யேக நேரம் எனும் நிகழ்ச்சி போகுது. அதுலயும் நிறைய தகவல் சுவாமிகள் சொல்றாங்க, அதையும் கேட்டு பயன்பெறுங்கள். தொடர்ந்து சண்டி ஹோமத்தை பத்தி சொல்லுங்க சுவாமி. நிச்சயமா. அதாவது அம்பாள் அமைந்து இது 2வது சண்டி ஹோமம் வருகின்ற 24ஆம் தேதி புதன்கிழமை, மே மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை காலையில 7 மணிக்கெல்லாம் வந்துருங்க. கொஞ்சம் வெயில் சிரமமாகத்தான் இருக்கும். இன்னும் ஒரு 2-3 மாதங்கள் நமக்கு அதுக்குண்டான மக்களுக்கு தேவையான எல்லா முறைகளையும் செய்து கொடுத்துருவோம் அந்த இடத்துல.
ஏன்னா இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். அம்பாளுக்கு நிழல் கொடுத்தும் ஹோமம் பண்ணுறதுக்கு நிழல் கொடுத்தாச்சு. அடுத்து நீங்கள் அதுக்கு உண்டான நிழல் அமைப்புகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய தேவைப்படுது. முடிந்தவர்கள் அம்பாள் கோவில்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க உடனடியாக வந்து என்னை தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்ளுங்க. என்ன செய்யணுன்ற வழிமுறைகளை சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. நம்ம சக்திக்கு மீறி எங்கேயும் செய்ய வேண்டாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாத கமலமாக இருந்தாலும் சரி, பரிகாரங்களாக இருந்தாலும் சரி, கோவிலுக்கு செய்யறதா இருந்தாலும் சரி, கடன் வாங்கி செய்யக்கூடாது. நமக்கு என்ன முடியுமோ அதை செய்யலாம். நம்ம வாழ்கின்ற காலத்திலேயே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10% நம்மளுடைய சம்பாத்தியத்தில் முடிஞ்சதை செய்யும்போது, தான தர்மங்கள் செய்யும்போது, அந்த தான தர்மங்கள் உங்களை நிச்சயமாக காப்பாற்றும். அதுல அம்பாள் கோவில்களுக்கு இப்போ எந்த இடத்துல பல இடத்துல கோவில் கட்டிக்கிட்டு இருக்காங்க, கட்டி முடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல அவ வனவாசினியாக அந்த வனத்துல அமர்ந்து அந்த இடத்துல வந்து பார்த்தவங்க யாருமே அம்பாளை பார்த்துக்கிட்டே இருக்கணும் தான் சொல்றாங்க. நேற்று கூட வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் போடுறது, நாங்க வந்து பார்த்தோம் சாமி, ஆனா போக மனசு இல்லை. புரியுதுங்களா? அப்படி நினைக்கும் போது இன்னும் அந்த இடத்துல ஆலயங்கள் எழுப்பணும். அங்க யாகசாலை இருக்கு, அதை இன்னும் விரிவுபடுத்தணும். மக்கள் உட்கார்ந்து அம்பாளை பார்க்கறதுக்கு உண்டான வழிமுறைகள் செய்யணும். அதுக்கு முடிந்தவர்கள் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். புரியுதா? அதனால சண்டி ஹோமத்துல தொடர்ந்து கலந்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு மனசுல வரும், என்ன செய்யலாம், இந்த இடத்துல என்ன தேவைப்படுது, எப்படி செய்யலாம். அது அடுத்தது 11 மாசம் தொடர்ந்து கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் இல்லாம இருக்கும். அங்க வந்து எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம். கஷ்டப்படுற அத்தனை பேருக்குமே பணமே செலவு செய்யாம ஒரு யாகத்துல கலந்துக்கணும். அதுக்கு எந்த பணமும் தேவையில்லை. நீங்க எதுவும் கொடுக்க வேணாம். வந்து கலந்துக்கிட்டு அம்பாளை தரிசித்துட்டு போங்க. எல்லாருக்கும் நான் பிரசாதம் கொடுக்குறேன், எல்லாருக்கும் நான் குங்கும பிரசாதம் கொடுக்குறேன், எல்லாம் கொடுக்குறேன். வாங்கிட்டு அம்மா நீ கூட இரு, எங்களை காப்பாத்த. அந்த அக்னியில அம்பாள் வருவா, அவளை பாருங்க. எல்லாரும் போட்டோ எடுங்க. போட்டோ எடுத்து நீங்களே சோதிச்சு பாருங்க, அதுல அம்பாள் வந்திருக்கா. அப்படி எடுத்து எல்லாரும் எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்காங்க. அதனால அம்பாளை வந்து தரிசனம் பண்ணுங்க. இது 2வது சண்டிகோமம். அம்பாள் பீடம் அமைந்து அந்த 12 அடியில் அம்பாளை அமைத்ததுக்கு அப்புறம் நடக்கிற 2வது சண்டிகோமம். வந்து கலந்துக்கிட்டு எல்லோரும் 21 சுத்து அல்லது 27 சுத்து இதை மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா அங்க இருக்கும்போது நான் இருந்தா சொல்லுவேன், அங்க இன்னும் எழுதி போட சொல்லியிருக்கேன், அதெல்லாம் பண்ணுவாங்க. 21 அல்லது 27 உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை நினைச்சுக்கிட்டு உங்களுடைய பிரச்சனையை நினைச்சுக்கிட்டு அவளை சுத்தி வாங்க. சுத்தி வந்துட்டு நீங்க பாட்டுக்கும் ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு போய்கிட்டே இருங்க. அங்க எங்க ஏற்றணும்னு இடம் வச்சிருப்பான், அந்த இடத்துல ஏத்துங்க. அந்த இடத்த சுத்தமா இருக்க வழிகாட்டுங்க. அம்பாள் உங்களுக்கு நிச்சயமா கூட இருப்பா. அந்த இடத்துல அம்பாள் இருக்கா, அதை வந்து பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும். சரியா? உலகத்துக்கு இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே பிரச்சனை இருக்கான எளிய முறையில அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ராகு கால பூஜை முறையை எடுத்து கொடுத்திருக்கீங்க. அது தொடர்பாக தகவல் பார்த்துட்டு வந்துடலாம் சுவாமி. நேர்களே, ராகு கால பூஜை முறைகள் இன்னும் நிறைய பேருக்கு சந்தேகங்களாகவே இருக்கு, எப்படி செய்யணும்னு. அதற்காகவே இந்த தொகுப்பு. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதர்வன பத்ரகாளியான ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த ராகு கால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கி உள்ளது என்பதால் பூ உலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதல் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு 2 நெய் தீபம் ஏற்றி 1 டம்ளரில் தண்ணீர், 1 கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் 2, அத்துடன் 2 சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதலை நினைத்துக் கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே எனும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூரம் ஆரத்தி காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளைகளில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 to 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுகிரகமும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராகுகால பூஜை செய்து பயன்பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராகுகால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். ராகு கால பூஜை முறைகள் பத்தி பார்த்திருப்பீங்க இல்லையா? நிறைய பேர் செஞ்சுட்டே இருக்காங்க, நிறைய பேருக்கு அனுபவங்கள் கிடைச்சிட்டு இருக்கு. தொடர்ந்து இதை நீங்க செஞ்சுட்டு இருக்கணும். தொடர்ந்து சுவாமி, ராகு கால பூஜை முறைகள், பாதகமல பூஜை முறைகள் எல்லாம் சொல்லிட்டீங்க. அமாவாசை பரிகாரங்கள் எல்லாராலுமே செய்ய முடியுமா? நிச்சயமா. அதாவது அமாவாசை பரிகாரங்கள் யாரெல்லாம் அவங்களால இப்ப சொன்ன பாருங்க, கோயிலுக்கு போனா நம்ம ஒரு தட்டுல 100 ரூபாய் போடுவோம். நம்ம வீட்டுல யாகங்கள் பண்ணோம்னா 5000 10,000 சொல்லுவோம். அதாவது நம்ம வீட்டுல யாரெல்லாம் ஹோமங்கள் செய்யற அளவுக்கு சக்தி இருக்கோ அவங்களுக்கு தெரியும் அந்த சக்தி. அவங்க எல்லாம் பரிகாரத்துக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க வந்தா உங்களுக்கு நல்லது. நான் யாரையுமே அழைக்கலாமா, இங்க நேரலையிலேயே சொல்றேன், எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க.
யாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிடல. அதே மாதிரி எல்லாரும் ராவுகால பூஜை வீட்டிலேயே செய்து பலன் பெறுங்கன்னு முதல் படி கொடுத்துட்டு, இது அம்பாள் எனக்கு கொடுத்தது. 2வது படி பாதகமலத்தை வழிபடுங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கு நீங்க ஒரு தொகை கொடுத்து வாங்கணும். ஏன்னா ஒரு பொருள் நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு போறோம்னா அதுக்கு ஒரு செலவு செய்யணும். அதுதான். அதனால அம்பாளை பாதகமலத்தை வாங்கினால் 2வது படிக்கு போறீங்க. அப்ப 3வது படின்னு வரும்போது எல்லாரும் பரிகாரம்னு ஒரு நோக்கி போறீங்க. அப்ப அந்த பரிகாரம் எப்படி செஞ்சுக்கணும்? அதற்கு அமாவாசை பரிகாரம்னு ஒண்ணு அம்பாள் எனக்கு அமைத்து கொடுத்துருக்கா. அதை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. யாரெல்லாம் செய்ய முடியும், யாரெல்லாம் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 கிரகங்கள் 4 கிரகங்கள் ஜாதகத்துல ரொம்ப அதிகமாக இருக்கிற அமைப்பு. அப்படி இருக்கிறவங்க நிச்சயமா செய்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இப்ப ஆரம்ப நிலையில சொன்ன சொத்து பிரச்சனைகள் இந்த மாதிரி தங்காம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம பரிகாரங்களை செய்ததுக்கு அப்புறம் சொத்து வாங்கினா அந்த சொத்து உங்களை விட்டு போகாது. இது நிச்சயம், அது சத்தியம். இது அம்பாள் நமக்கு அமைச்சு கொடுக்கிறது. வாழ்க்கையில 21 வகையான பஸ்பத்தை தயார் செய்து அதன் மூலமாக 21 நாள் 48 நாள் 90 நாள் அமாவாசை ரகசிய பரிகார பூஜை முறை. இதற்கு நீங்கள் யாரும் நேரில் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எந்த மந்திரங்களும் சொல்ல தேவையில்லை. கோவில் சுத்த முடிந்தால் கோவில் சுத்துங்க. அம்பாளை நினைச்சுக்கிட்டு வீட்டுல ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே நன்றாக குருவாழ்க குருவே துணை, இந்த 2 மந்திரங்கள் போதும். அதே மாதிரி ராகுகால பூஜை முறை யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ பேம்ப்ளெட் வந்து வாங்கிட்டு போங்க. அந்த பூஜை முறையில் எல்லா மந்திரங்களும் போட்டிருக்கும். அந்த மந்திரத்தை பயன்படுத்தி பாதகமலம் வாங்கும்போது எல்லாமே உபதேசமா பண்ணி கொடுத்துறேன். 25ஆம் தேதி யார் பாதகமலம் வாங்க வரீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே உபதேசங்கள், அம்பாளின் அனுபவங்கள் எல்லாரும் அங்க பகிர்ந்துகிட்டு இன்னும் என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அதெல்லாம் கேள்வியா கேட்டு அவங்களுக்கு எல்லாம் தெளிவு பெற்ற பின் தான் போறாங்க. அதே மாதிரி பாதகமலம் கடந்த வாரம் கொடுக்கும்போது 8ஆம் தேதி வாங்கும்போது எல்லோருக்கும் அனுபவம் ஏற்பட்டுத்தான் வாங்கியிருக்காங்க. ஒருத்தர் கூட அனுபவம் ஏற்படாம வாங்கவில்லை. அப்ப அந்த அனுபவம் ராவுகால பூஜை செய்யும் போது உங்களுக்கு அனுபவம் ஏற்படும். அதுக்கப்புறம் கூட பாதகமலம் நீங்க வாங்க. சில பேர் உடனே நான் பார்த்தேன் சாமி, நான் வாங்கணும்னு தோணிச்சு வந்துட்டேன். அதெல்லாம் அம்பாள் அமைச்சு தர பாக்கியம். அதே போல பரிகாரம் என்பது அவ இஷ்டப்பட்டாதான் நீங்க செய்ய முடியும். என்னை பார்க்க முடியறதும் அவ இஷ்டப்பட்டாதான் பண்ண முடியும். பாதகமலம் வாங்குவதும் அவ இஷ்டப்பட்டாதான். அதே மாதிரி ராவுகால பூஜை செய்யறதும் இஷ்டப்பட்டாதான். ஆனா நம்ம முயற்சி எடுக்கணுமா இல்லையா? இஷ்டப்பட்டாதான் கிடைக்கும். அப்படின்னு எனக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளம் வேணும், நான் வீட்டுல இருக்கேன், எனக்கு அம்பாள் கொடுத்துருவானு. அப்படி நீங்க வேலைக்கு போனாதானே சம்பளம் வரும். அம்பாள் பாதகமலம் வச்சிருக்கேன் பரிகாரம் செஞ்சுட்டேன்னா நடக்க. நம்ம முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சி முதல் படி ராவுகால பூஜையை உடனடியாக ஆரம்பிங்க. 2வது படி பாதகமலம் வாங்க. 3வது படி யாருக்கெல்லாம் ரொம்ப பிரச்சனை இருக்கோ, பிரச்சனை இருக்குன்னு கலங்க வேண்டாம், பரிகார பூஜை முறைக்கு ஓடி வாங்க. உங்களால முடிந்தால் அதுக்குண்டான விஷயங்களை எடுத்து சொல்லுவேன். முடிந்தால் செய்யுங்க, முடியலன்னா அடுத்த வழி என்னன்னு சொல்லுவேன், அதை செய்யுங்க. அதே மாதிரி பரிகாரங்கள் செய்து நாங்க எங்க போய் பண்ணாலும் எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு சாமி, தீரல இந்த சொத்து பிரச்சனைக்கு, அதுக்கு வேற வழிகளும் அம்பாள் சொல்லியிருக்கு. அது ரகசியம். அது நேர்ல வரும்போது உங்களுக்கு எல்லாம் விளக்குறேன். இந்த பிரச்சனைகள் சொத்து எங்க பார்த்தாலும் வச்சிருந்து பிரச்சனை இருக்கு. ரியல் எஸ்டேட் அதிபர்ல இருந்து நிறைய பேர் எல்லா பிரச்சனையும் யாரெல்லாம் அதிகமாக வச்சிருக்கீங்க, வியாபாரம் மனைவி வியாபாரமாக பண்றவங்க, இடங்கள் பிளாட் போட்டு விற்கலன்றவங்க, இவங்க அத்தனை பேருக்குமே ஒரு ரகசிய பரிகாரங்கள் இருக்கு. ஆனா நேரில் வரும்போது சொல்லும் போது அதை எடுத்து நீங்க செய்யுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்க மாட்ட மாட்டீங்க. எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுக்க முடியுமா? அது அம்பாள் முடிவு செய்வாள். ஒரு முறை பார்த்தாதான் அதுக்கு என்னன்னு தீர்வு சொல்ல முடியும். அந்த தீர்வை நீங்கள் காதில் வாங்கி போட்டுக்கொண்டு செய்ய முடியுமா முடியாதா நீங்க யோசிச்சு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. ஆனா நிச்சயமாக அந்த தீர்வு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு இப்ப போறீங்க இல்லையா? வெளிநாடு கண்டிப்பாகமா பிரான்ஸ், UK, ஜெர்மன், சுவிட்சர்லாந்து சொல்லியிருக்கேன். இதெல்லாம் அந்த தேதிகள் இன்னும் முடிவாகவில்லை. அம்பாளிடம் உத்தரவு கேட்டிருக்கேன். 25க்கு மேல ஜூன் முதல் வாரத்துல இருக்கும்னு ஒரு அடுத்த வாரத்துக்குள்ள தேதி முடிவாயிடும். அதுக்கப்புறம் நான் தேதி சொல்றேன். அதுக்கு உண்டானவங்க எல்லாம் என்ன செய்யணும், அந்த நாட்டில் இருக்கவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9840086373 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய முகவரி, உங்களுடைய பேர், என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை பதிவு செய்துக்கிட்டா அங்க எதுக்கு வரன்ற தகவலை முதல் தெரிஞ்சுக்கோங்க. நான் ஜாதகம் பார்க்க வரல, உங்களுக்கு பாதகமலம் கொடுக்க வரல. என்னுடைய நோக்கம் ராவுகால பூஜை முறையை உலகம் எங்கும் கொண்டு போறது. அந்த ராவுகால பூஜை முறையை இனிமே உலகம் எங்கும் கொண்டு போனாலே போதும். அம்பாள் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொடுத்துடுவா. அப்ப நீங்க எல்லாம் என்ன செய்யணும், நான் குருவாக இருந்து உங்களை எல்லாம் ஒரே ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். எங்கெல்லாம் அம்பாள் கோவில் இருக்கோ, எங்கெல்லாம் ஆலயங்கள் இருக்கோ, இந்த ராவுகால பூஜையை பத்தி விளக்குங்க. நீங்க பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டாம். சாமி ஒருத்தர் பேசுறாரு, யூடியூப்ல பாருங்க, ராஜ் டிவில பாருங்க, இந்த டிவில பார்த்தா அவர் பேசுறாருன்னு சொல்லுங்க. அவங்க பார்த்து செய்யட்டும். அவங்க பார்த்து 10 பேர் செய்யும் போது அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களை காப்பாற்றும். ஒரு வீட்டுல ஒரு விளக்கு எரியும் போது அந்த விளக்கு உங்களை காப்பாத்துமா? காப்பாற்றாது. எத்தனை வீட்டுல ஏத்தப்படுதுன்றது பொறுத்து இருக்கு. அது மாதிரி எல்லா நாடுகள்லயும் ராவுகால பூஜையை என்னுடைய அடியார்கள் பரப்பணும். இது குருவோடைய வேண்டுகோள். இன்று நான் வைக்கிறேன். எல்லாரும் பரப்புங்க. அந்த பரப்பினாலே அம்பாளையுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கும்.
இந்த நோக்கம்தான் வெளிநாடு வருவதற்காக. அதே போல் அம்பாள் ஆலயம் எழுப்பப்படுகின்றது. அதுக்கு எல்லாரும் முடிந்த அளவுக்கு நீங்களாக முன் வந்து என்ன செய்யணும், என்கிட்ட பேசுங்க, என்கிட்ட பேசிட்டு செய்யுங்க. அதுக்கு உண்டான வழிமுறைகளை சொல்றேன். அப்பதான் நான் சொல்ல முடியும் என்னென்ன தேவை இருக்குன்னு சொல்றேன். உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. சரியா? சுவாமிகள் எப்ப இருப்பீங்க வெண்பாக்கம் கிராமத்தில்? ஏன்னா நீங்க குருவோட இருந்து அருள் கிடைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. வெண்பாக்கம் கிராமத்துல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இருப்பேன். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இருக்க முடியாது, நீங்க வாங்க. ஆனா ஆலயம் திறந்திருக்கும். அதே போல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை, அதே போல அமாவாசை பகல் நேரத்தில் இருப்பேன். அதே மாதிரி சதுர்த்தசி சண்டி ஹோமத்துல கண்டிப்பாக இருப்பேன். அதே போல அஷ்டமி அன்னைக்கு இருப்பேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை அஷ்டமி. அங்க ஆலயத்துல ராவு காலத்துல சிறப்பு பூஜை நடக்குது. எந்த கட்டளையும் இல்ல, வந்து கலந்துகிட்டு போங்க. வருகின்ற வெள்ளிக்கிழமை அஷ்டமி ராவு காலத்துல விசேஷ பூஜை நடக்குது. அம்பாள்கிட்ட வந்து கலந்துக்கோங்க, அம்பாளை தரிசனம் பண்ணுங்க. அதே மாதிரி அஷ்டமி ஹோமமா அமாவாசை ஹோமமா அம்பாள்கிட்ட உத்தரவு கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஹோமங்கள் ஆரம்பிக்கப்படும். இந்த சதுர்த்தசி சண்டி ஹோமம் இத்தனை வருடங்களாக பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால அந்த ஹோமங்கள் பண்ணிட்டு இருக்கும். அமாவாசையா சண்டி ஹோமமா அம்பாள் முடிவு செய்தால் அந்த ஹோமம் உடனடியாக துவங்கப்படும். அது வரைக்கும் காத்திருங்க, வந்து கலந்துக்கோங்க. அஷ்டமி அன்னைக்கு விசேஷ ஹோமங்கள் இருக்கு. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை பஞ்சமி, அந்த நாள் அந்த ராவுகால பூஜையை மறக்காம பண்ணுங்க. புதுசா ஆரம்பிக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை ஆரம்பிங்க, அதே மாதிரி இன்னைக்கு ஆரம்பிங்க, இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிங்க. எக்காரணத்தை கொண்டும் ராவுகால பூஜையை உடனடியாக ஆரம்பிங்கள். ராவுகால பூஜையை தயவு செய்து நிறுத்தாம புதுசா பாக்குறவங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல செவ்வாய்க்கிழமை இந்த 3 நாள்ல உடனடியாக ஆரம்பித்து அம்பாளின் அனுகிரகத்தை பெறுங்கள். அதே போல அம்பாள் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கொடுப்பா. அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். அம்பாள் உருவத்தை கண்டு யாரும் பயப்படாதீர்கள். பயந்து அந்த பாவத்தை நீங்க ஏத்துக்காதீங்க. அம்பாள் உருவம் யாரையும் பயமுத்த இல்லை. இன்னும் அது போல சந்தேகங்கள் இருந்தால் தயவு செய்து என்னிடம் வந்து நேரடியாக யாரு வேணாலும் உரையாடலாம். உங்கள் பயத்தை ஒரு நாள்ல ஒரு நிமிஷத்துல நான் போக்குறேன். நேரடியாக உரையாடுங்கள். வெளியில வந்து அம்பாள் பேரை சொல்லிட்டு அவளை கும்பிடாதீங்கன்னு சொல்லி அந்த பாவத்துக்கு நீங்க ஆளாவாதீங்க. இது நான் எச்சரிக்கிறேன் நேரடியாக. அதே போல +2 ரிசல்ட் வருது இல்லையா? நிச்சயமாமா, இன்று +2 ரிசல்ட் வருது. அந்த நல்ல நேரத்தில் ஞாபகப்படுத்திங்க, நேரம் குறைவா இருக்கு. நான் ஆரம்பத்திலே சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அந்த +2 மாணவ அந்த பரீட்சை ரிசல்ட் வர அத்தனை மாணவ மாணவிகளுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம். அம்பாளின் அனுகிரகத்தோடு நல்ல ரிசல்ட் வரட்டும். அந்த ரிசல்ட்ல தவறு, அதாவது பாஸ் பண்ண முடியாதவங்க வருத்தப்படாதீங்க. எல்லாம் வெற்றிக்கு முன்னாடி ஒரு தோல்வி வந்தா அதை விட பெரிய வெற்றி கிடைக்கும். அதனால பாஸ் பண்ணாலும் பண்ணலாம்னு கவலைப்படுங்க. ஆனா எல்லாரும் அம்பாளின் அனுகிரகத்தோடு நிச்சயமாக தேர்ச்சி படுவீங்க. அந்த வாழ்க்கையில இந்த ஸ்டெப் எடுத்து அடுத்த படிக்கு போறீங்க. கவலைப்படாம வெற்றியை நோக்கி போங்க. தோல்வியை கண்டு பயப்படாதீங்க. அடுத்த வெற்றி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இதை விட பெரிய வெற்றி வரும். சரிங்களா? நிச்சயமா ஒரு குருவா இருந்த எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இருக்குது. அம்மன் மூலமாகவே கிடைச்ச மாதிரி இருக்கும் மக்களுக்கு. இந்த நிகழ்ச்சி முடிவடையும் தருவாய் வந்தாச்சு. இந்த நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்து கொடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி சுவாமி. ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் பிரத்திங்கிரே. என்ன நேர்களை நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி மூலமாக நிறைய தகவல் கொடுத்தாங்க. நிகழ்ச்சியை பார்க்க முடியலன்னு வருத்தப்படாதீங்க. யூடியூப்ல ஸ்ரீ மகா பிரத்யங்கர பீடம்னு டைப் பண்ணி பாருங்க. அப்படின்னா ஃபேஸ்புக்லையும் ஸ்ரீ மகா பிரத்யங்கர பீடம்னு டைப் பண்ணி ஃபேஸ்புக்லையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஏதேனும் தகவல்கள் அதாவது சந்தேகங்கள் இருந்தா ஸ்ரீ மகா பிரத்யங்கர நேரம் @gmail.com இணையதள முகவரிக்கு உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க. பாதகளும் வர 25ஆம் தேதி கொடுக்குறாங்க. அதையும் நீங்க வாங்கி பயன்பெறணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. மீண்டும் இந்த நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அது ஒரு நன்றி, வணக்கம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் பிரத்யங்கரே. அதிசயம், ஆச்சரியம், உலகிலேயே முதலாக உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் முழு வெற்றி பெற செய்கிறார் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ ஸ்ரீ மகா பிரத்யங்கரா பரமேஸ்வரியின் அருள் பெற்ற ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பெற, கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்க, பிரிந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழ, திருமண தடை அகல, குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர் குழந்தை பாக்கியம் பெற, வேலை வாய்ப்பு பெற, வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு பெற, தொழில் வளர்ச்சி பெற, சொந்த வீடு அமைய, எந்த துறையிலும் வெற்றி பெற, உயர்வு பெற, புகழ் பெற, செல்வம் பெற, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருந்தாலும் உங்களது கர்ம வினை அகல, அதிலிருந்து மீள மாதங்களோ வருடங்களோ காத்திருக்க வேண்டாம். உங்கள் வாழ்வில் எவ்விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபட ஒருமுறை பரிகாரம் செய்து கொண்டால் சர்வ வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமும் நிம்மதியும் மற்றும் அம்பாளின் அனுகிரகமும் பெறலாம். அம்பாளின் அருளால் அவளுடைய நுண்ணிய உபாசன பூஜை பரிகார முறையில் தீர்வு அளிக்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள்.
ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று பரிகார பூஜைகள் நடைபெறும். கலந்து கொள்ள வேண்டுவோர் முன்பதிவு செய்து கொள்ளவும். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாசர் சுவாமி அவர்களை தினமும் நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 5, மாருதி பிளாட் கீழ்த்தளம், கிருஷ்ணசாமி தெரு, ஜாய் அலுகாஸ் அருகில், டி நகர், சென்னை 6017. தொலைபேசி எண் 044420244647, செல் 9025233000 மற்றும் 9840086373. வெப்சைட் www.spiritualastro.com. இமெயில் spiritualastro@yahoo.com.